பாகவத உபதேசம். பௌராணிகர் ஒருவர் ஒரு ராஜாவிடம் சென்று பாகவதம் சொல்வதாகச் சொன்னாராம். அதை கேட்ட ராஜாவுக்கு அவர் சம்பாவனைக்காகவும் ராஜ மரியாதைக்காகவும் ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் என்பது புரிந்துவிட்டதால் அவர் பாகவதத்தை புத்தியால் தான் படைத்திருக்கிறாரே அன்றி ஹிருதயத்தை படித்து பக்தி ஞான வைராகியங்களை பெறவில்லை என்பது புரிந்துவிட்டது. அதனால் அரசவைக்கு வந்தவருக்கு புத்தக விஷயத்தில் உட்கருத்தில் ஊறாதவர் சொல்லும் பாகவதத்தை கேட்டால் கேட்பவருக்கு பூரண பிரயோஜனம் கிடைக்காது என்பது அவருக்கு புரிந்ததனால் ஏதோ ஒரு சம்பாவனையை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பாகவதத்தை படித்து பார்த்துவிட்டு வந்து அப்புறம் உபன்யாசம் பண்ணுங்கள் என்றார். அவருடைய ஆணைப்படியே அவர் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பது புரியாவிட்டாலும் ராஜா என்பதாலும் அதை நிறைவேற்றியே நிரம்ப கௌரவம் கிடைக்கும் என்கின்ற ஆசையினாலும் அவர் சொன்னது போலவே திரும்பி போய் பாகவதத்தை நுணுக்கமாக படித்துவிட்டு திரும்பி வந்தார். ராஜாவும் முன்பு போலவே ஒரு சம்பாவனையை கொடுத்துவிட்டு இன்னொரு தடவை படித்துவிட்டு வாரும் என்று பழைய பல்லவியை பாடி அவரை அனுப்பிவிட்ட அவரும் அதே மாதிரி செய்தார். இப்படி 2-3 முறை மட்டுமின்றி 20 முறை ராஜா அவரை மறுபடி படித்து வர அனுப்ப அவரும் அப்படியே செய்தார். 21வது முறையும் ராஜா அதே போல் செய்ய இந்த முறை அவர் அதற்கேற்ப பல்லவிக்கு அனுபல்லவியை பாடவில்லை. பெருநாளங்களில் அவர் திரும்பி வராததால் அவரை பற்றி ராஜா விசாரிக்க ஆரம்பித்தார். இந்த முறை அவர் பாராயணம் செய்தபோது அவருக்கு பக்தி ஞான வைராக்கியங்கள் வந்துவிட்டதால் ராஜாவும் ஆச்சு, ராஜதானியுமாச்சு, அவருடைய சன்மானமும் ஆச்சு என்று சொல்லிவிட்டு பாகவதத்தை பெற வேண்டும் என்கின்ற தாபத்தோடு காட்டுக்கு போய்விட்டாராம். அவர் அதை அறிந்து கொண்டார். ராஜாவுக்கு திருப்தியாக ஆயிற்று. இப்பொழுது பௌராணிகர் பாகவதத்தின் ஸ்பிரிட்டில் மூழ்கிவிட்டார். இப்போதுதான் அவருக்கு பாகவதம் சொல்ல தக்க பக்குவம் வந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர் சொல்லி கேட்டால்தான் கேட்கிறவருக்கு பிரயோஜனம் கிடைக்கும் என்பதால் அவரை தேடிக்கொண்டு போய் அவருக்கு சிரவணம் செய்ய வேண்டுமென்று தீர்மானித்தார் ராஜா. தேடிக்கொண்டு போய் அவர் சென்ற பொழுது பௌராணிகர் பகவத் சிந்தனையில் திளைத்திருந்தார். அவரை நமஸ்கரித்து பாகவத உபதேசம் செய்யுமாறு ராஜா வேண்டிக் கொண்டார். இப்படி பரவத்பகமாக திருப்பிவிட்ட பின் அவர்தான் என்பதால் அவரிடம் நன்றியோடும் அருளோடும் ராஜாவின் மனதில் நன்றாக இறங்குகின்ற வகையில் அவருக்கு பாகவதத்தை சொன்னாராம் அந்த பௌராணிகர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.